ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து நல்ல ஹெல்த்தியாக ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு தோசை ரெசிபி தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது மாவு புளிக்க வைக்கலாம் தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி. இது கூடவே வந்து நல்ல ஸ்பைஸியாக ஒரு சூப்பரான ஒரு சட்னியும் செய்ய போகிறேன். ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த தோசைக்கு சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே இதில் வந்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே இதில் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதையும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்துட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்படியே ஆற வச்சுடுங்க. இது ஆறுறதுக்குள்ளே நம்ம தோசை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி தோசை பார்த்தீங்கன்னா நான் கருப்பு மூக்கடலை பிளாக் சன்னா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்னா கூட வந்து நான் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து நல்லா கெட்டியான தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சட்னியை வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 4த்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் பொரிஞ்சவொடனே இது எல்லாத்தையும் வந்து சட்னியில் சேர்த்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நல்லா காரமான ஒரு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஸோ இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நம்ம எப்பவும் போல் தோசைக்கல்லை வந்து லைட்டாக க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தின்னாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. மாவெல்லாம் புளிக்க வைக்க தேவையில்ல. சென்னாவை மாத்திரம் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சட்னியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.